சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். பறவையாரோட கனவுல எழுந்தருளிய திருவாரூர் பெருமான் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? சிவபக்தியில் சிறந்த பறவையே, உன் பக்தியை யாம் அறிவோம். சுந்தரனுடனான உன் காதல் புனிதமானது, அது புண்ணியம் தரவல்லது. அதனால் விடிந்ததும் உனக்கு என் தலைமையில் என் சன்னதியில் உனக்கும் சுந்தரனுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே பறவையார் இது எப்படி எந்த முறையில நடக்கும் அப்படின்னு கேட்கலான்னு போறாங்க. அதுக்குள்ள சுவாமி மறைஞ்சிடுறாரு. அப்ப கனவுல இருந்து எழுந்திருச்ச பறவையார் திருவாரூர் பெருமானே அப்படின்னு கூப்பிட்டபடியே எழுந்துக்கிறாங்க. அங்க கூட இருக்க தோழிகள்லாம் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பறவையாருக்கு பார்க்க வராங்க. அப்ப பறவையாரோட வீட்டு வாசல்ல இருந்து பறவையேன்னு கதவு தட்டுற கேக்குது. அதே சமயம் சுந்தரர் அங்க தூங்காம இருந்தார்ல, அவரும் தம்பிரான் தோழன்ற பெருமையை கொடுத்த அந்த சிவபெருமான பார்த்து நம்ம பாடாம வந்துட்டோமே அப்படின்ற வருத்தத்துல அழுது புலம்பிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே விடியற் காலையில அப்படியே ஈசன் திருவருளால அவருக்கு தூக்கமும் வருது. அப்படி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது சோமசுந்தர பெருமான் சுந்தரரோட கனவுல வராரு. என் அன்பிற்கும் பெரு மகிழ்ச்சிற்கும் உரிய திருநாவூர் சுந்தரனே, பறவையாருடனான உன் காதலை யாம் புனிதமானதாக ஏற்றுக்கொண்டோம். அதனால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம். விடிந்ததும் உனக்கும் பறவையாருக்கும் என் சன்னதியில் என் முன்னிலையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சிடுறாரு. சுந்தரர் கனவுல இருந்து எழுந்து வச்ச உடனே, இப்ப நான் கண்டது கனவு தானே, இது நிஜமா நடக்குமா, அப்படின்னு நடந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல சுந்தரர் வீட்டுல வாசல்ல இருந்து கதவை தட்டுறாங்க. தம்பிரான் தோழர் சுந்தரரே, சீக்கிரம் வெளியே வாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் போய் கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திருமணத்துக்குரிய ஆடையெல்லாம் உடுத்தி மங்கள வாத்தியங்களோட சீர்வரிசையோட நிக்கிறாங்க. அதை பார்த்து இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளை சுந்தரர் வாழ்க வாழ்க, மணமகன் சுந்தரர் வாழ்க வாழ்க, திருமண கோலம் பூண்டு திருவாரூர் சன்னதிக்கு சீக்கிரம் வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஒண்ணுமே புரியாத அந்த சுந்தரர் கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே குரலா விளக்குறாங்க. இந்த மாதிரி விடிஞ்சதும் உங்களுக்கும் பறவையாருக்கும் திருவாரூர் சன்னதியிலே திருமணம் உரிய முறைப்படி செய்யணும் அப்படின்றத சுவாமி ஒவ்வொருத்தரோட கனவுலயும் சொன்னாரு. அதனாலதான் இப்ப நாங்க உங்களை வரவேற்க வந்திருக்கோம். அதனால நீங்க சீக்கிரமா திருமண கோலம் பூண்டு திருவாரூர் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுந்தரரை அங்க இருக்க அந்தனர்கள்லாம் அவருக்கு கல்யாணம் ஆடையை உடுத்தி அவரு கல்யாண அலங்காரம் பண்றாங்க. அங்க அப்படியே மிச்சம் இருக்கிறவங்க பறவையாரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சிறந்த மங்கள வாத்தியங்களோட சீர்வரிசைகளோட அர்ச்சனைகளோட சேர்ந்து அவரையுமே அழைச்சிட்டு பெண் அழைப்போட வராங்க. இப்ப சுந்தரரும் பறவையாரும் திருவாரூர் சன்னதிக்கு வந்துட்டாங்க. திருமணத்திலயும் நம்ம அடியார்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? அர அர சங்கர சிவசிவ சங்கர அப்படின்ற முழக்கத்தோட தான் வராங்க.